காந்தி கண்ணாடி பார்த்தீங்களா பாலாவோட இது எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லவ்வை பற்றி இந்த படம் போய்கிட்டு இருக்கு. இப்போதான் முன்னாடி ப்ரீ ஷோ பார்த்துட்டு வரோம். சூப்பராக இருக்கு. ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லவ் ட்ராமா மாதிரி ஒரு கிளாசிக்கான ட்ராமா மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. சூப்பராக தான் இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் பாருங்க, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போதான் பார்த்துட்டு வரோம். படம் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பரான பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அவர் இதில் நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி போகுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்டோரி லென்த்தாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம். பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லவ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகலாம். எவ்வளவு தூரம் அவருக்கு பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம அந்த சாங்ஸ்லேயே எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஃபீலோட லவ்வோட வந்து அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருக்கு. பிளஸ் ஆக்ஷனும் இருக்கு, லவ்வும் இருக்கு. ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி இருக்கு. எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்ன்றது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வரது. சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ வயசில் வேணாலும் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ இவர் வந்து ஒரு அனாதையாக இருந்து தான் இது பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த லாஸ்ட் அவர் வந்துட்டு இப்போ ஒரு வயசானவங்க வந்து ஒரு தாத்தா பாட்டிக்கு வந்து தனியாக இருக்கிறதுனால தத்தெடுக்கிறதுனால அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யூஸ்வலா நார்மலா நமக்கு போற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா கொஞ்சம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ட்விஸ்டோட சேர்ந்து சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி ப்ரோ இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளோலே எப்படி போகுது. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. இப்படி நல்லா இருக்குங்களா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு? அது நம்ம சொல்லவே தேவையில்ல. நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதனால நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி எல்லா ஆக்ட்ரஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. எமோஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷனும் நல்லா இருக்கு. அந்த ஜெயில் போர்ஷன்ஸ், நார்மல் கதை எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. டைரக்ஷன் வைஸ், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பக்காவா இருக்கு. ஸ்டோரி வந்து போறதே தெரியல. சூப்பரா இருக்கு. கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து. இப்போ அவர் வந்து அந்த படம் வந்து நல்லா இருக்கு. பாலா சார் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு இந்த டைரக்ஷனும் நல்லா இருக்கு. படமும் ஃபுல் மூவி நல்லா இருக்கு. ஹீரோயினோட பேரிங் பாலாவுக்கு செட் ஆகுதுங்களா? நல்லா இருக்கு. சூப்பராக தான் இருக்கு. ஸ்டோரி எப்படி இல்லை, ஃபீல் குட் மூவி மாதிரி. நம்ம ட்ரைலர் பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் காட்டுறாங்க. இது பாலாவோட ஃபர்ஸ்ட் டெபியூட். நல்லா பெட்டரா பண்ணியிருக்காருங்களா? ஏதாவது லைட்டாக சொதப்பின மாதிரி ஏதாவது தெரியும்? இல்லை, நல்லா தான் இருக்கு. பெட்டராக தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல நல்லா கரெக்டாக பொருந்த வேண்டிய இடத்துல பொருந்தி இருக்குங்களா? கரெக்டா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டைம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்களோ ஸோ அந்த டைம்ஸ்லாம் வந்து கரெக்டான மியூசிக்ஸ் கொடுத்து படம் சூப்பரா இருக்கு. ஓவராலா படம் எப்படி வர்த்துங்களா இல்லை ஆவரேஜா இல்லை பிலோ ஆவரேஜ்? எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் மூவி. ஓவராலா படம் எப்படி ப்ரோ, வர்த்தா ஆவரேஜா இல்லை பிலோ ஆவரேஜ்? ஓவராலாக சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ஒர்த்து தான். பார்க்கலாம். ஒரு நல்ல இந்த லீவ் டயத்தில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மூவி தான். பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு எவ்வளோ கொடுக்கலாம் அந்த படத்துக்கு? இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4.5 இல்லை 5 கொடுக்கலாம். அது ஸ்டார்டிங் வந்து எப்படி ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகிறதுனால கொஞ்சம் அப்படிதான் தெரியுது. பட் ஆனா வந்து ஓவராலா மூவி வந்து அப்படி இருந்தாதான் பாக்குற கரெக்டா இருக்கு. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. படத்துல ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ்ல ஏதாவது சர்ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குதுங்களா? கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஸ்டோரியே ஒரு டேர்ன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிளைமேக்ஸ்ல வந்து தெரியும். கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருந்த ஸ்டோரி அப்படியே வந்து ஒரு ரிவர்ஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. படம் எப்படி ஓவராலா வர்த்துங்களா ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி? வர்த்து தான், பார்க்கலாம். இந்த 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 3.5. நம்ம பாலானாவே எப்பயுமே கவுண்டர் பிளஸ் வந்து காமெடி நல்லா ஃபன்னா பண்ணுவார். இதில் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? நல்லா இருக்கு. அவர் பண்ற காமெடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நல்லா பார்ப்பேன். ஹீரோ ஆயிட்டாருங்களா? ஹீரோ தான். ஃபர்ஸ்ட் மூவி பண்ணாலும் ஆனால் நல்லா இருக்கு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி நல்லா இருக்குங்களா? புதுசு தான் எல்லாம். சாங்ஸும் நல்லா இருக்குங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து 50 ஹீரோயினி தேடி 51 ஹீரோயினி தான் சூட் ஆனாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. அந்த ஹீரோயின் எப்படி நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காருங்களா? நானும் பார்த்தேங்கண்ணா. நல்லா இருக்கு. 51 ஹீரோயினி தான் சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளோதான். ஓகே, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குங்க. எஸ். ஓவராலாக கொடுத்தா காசு வர்த்துங்களா இல்லை ஆவரேஜ் அந்த மாதிரி? இல்லை, ஓவரால் குட் தான். இதுக்கு ஒரு 10 அவுட் ஆஃப் ரேட்டிங்னா எவ்வளோ கொடுப்பீங்க படத்துக்கு? நான் 10 கொடுப்பேன்.